வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையை இன்றுடன் புரட்டி போட போகும் ஒரு ரகசியத்தை நான் சொல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு எது தேவை என்று நினைக்கிறீர்கள்? கண்ணை கவரும் அழகா, கை நிறைய பணமா, அல்லது சுவரெங்கும் தொங்கும் பட்டப்படிப்புகளா? வரலாற்று பக்கங்களை திருப்பி பாருங்கள். உலகத்தை நடுங்க வைத்த மாவீரர்களோ, நாடுகளை கட்டியமைத்த தலைவர்களோ அனைவரும் பேரழகர்களாக இருந்ததில்லை. அவர்கள் அனைவரும் பிறக்கும் போதே பெரும் செல்வந்தர்களாகவும் இருந்ததில்லை. ஆனால் அவர்கள் அனைவரிடமும் ஒரு பொதுவான ஆயுதம் இருந்தது. அந்த ஒரே ஒரு ஆயுதம்தான் ஒரு சாமானியனை சக்கரவர்த்தியாக மாற்றியது. அந்த ரகசிய ஆயுதம் பேச்சு. ஒரு மனிதனை மகுடம் சூட்டி அரியணையில் அமர்த்துவதும் பேச்சுதான். அதே மனிதனை பாதாளத்தில் தள்ளுவதும் பேச்சுதான். உங்கள் அறிவு என்பது பெட்டியில் பூட்டி வைக்கப்பட்ட வைரம் போன்றது. அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்த தெரியவில்லை என்றால் அந்த வைரத்திற்கு ஒரு கூழாங்கல்லின் மதிப்பு கூட கிடைக்காது. 2300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரண சிறுவனான சந்திரகுப்தனை இந்தியாவின் சக்கரவர்த்தி ஆக்கியவர் மகாமேதை சாணகியர். அவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது வெறும் போர் வித்தைகள் மட்டுமல்ல, வார்த்தை யுத்தங்களும் தான். சாணகியரின் அந்த ராஜதந்திர பேச்சுக்களை, ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். உங்கள் இல்லத்தில் உங்கள் சொல்லுக்கு மரியாதை கிடைக்கும். பொது மேடைகளில் நீங்கள் பேசும்போது கரவொலி அடங்க நீண்ட நேரமாகும். உங்கள் ஆளுமையை வளர்த்தெடுக்கப் போகும் அந்த 7 விதிகளை இப்போது விரிவாக பார்ப்போம். விதி 1: கேட்பதே பாதி பேச்சு. கேட்கும் கலை. பேச்சு கலையின் முதல் விதி பேசுவது அல்ல, கேட்பது. ஒரு சிறந்த பேச்சாளன் என்பவன் அடிப்படையில் ஒரு மிகச்சிறந்த கேட்பவனாக இருக்க வேண்டும். நம்மில் பல பேர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒருவன் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் என்ன சொல்கிறான் என்று கவனிப்பதை விட அவன் எப்போது பேச்சை முடிப்பான், நாம் எப்போது நம் கதையை சொல்லலாம் என்றுதான் காத்துக் கொண்டிருப்போம். இது ஒரு ராஜதந்திரியின் அடையாளம் அல்ல. சாணக்கியர் கூறுகிறார், எதிராளி என்ன சொல்கிறான் என்பதை உன் காதுகளால் மட்டும் கேட்காதே, கவனத்தோடு கேள். ஒருவர் பேசும்போது அவர் கண்களை நேராக பார்த்து முழு ஈடுபாட்டுடன் கவனிக்கும் போது அவர் மனதில் உங்கள் மீது ஒரு தனி மரியாதை பிறக்கும். நான் சொல்வதை இவ்வளவு மதிப்பு கொடுத்து கேட்கிறாரே என்கிற எண்ணமே அவரை உங்களை நோக்கி ஈர்க்கும். அவர் பேசி முடித்த பிறகு அவர் சொன்ன ஒரு கருத்தை மேற்கோள் காட்டி உங்கள் பேச்சை ஆரம்பியுங்கள். நீங்கள் சொன்ன அந்த புள்ளி மிகவும் சரியானது, அதிலிருந்து நான் இதை சொல்ல விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது உங்கள் வார்த்தைகள் அவருக்கு வேதவாக்காக தெரியும். எனவே முதலில் உங்கள் வாயை பூட்டி காதுகளை திறந்தால் மட்டுமே அடுத்தவர் மனதின் ரகசியங்களை நீங்கள் படிக்க முடியும். நண்பர்களே, இந்த முதல் விதியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்பினால் இப்போதே கமெண்ட்ஸில் ஆம் என்று பதிவு செய்யுங்கள். உங்கள் ஆர்வம் எனக்கு புரிகிறது. வாருங்கள் அடுத்த விதிக்கு செல்வோம். விதி 2: இனிமை எனும் பேராயுதம். இரண்டாவது விதி உங்கள் பேச்சில் இருக்கும் இனிமை. நான் எப்போதுமே உண்மையைத்தான் பேசுவேன், அது சுட்டெரித்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று பலர் பெருமையாக சொல்வார்கள். ஆனால் சாணக்கியரின் ராஜதந்திரம் வேறு சொல்கிறது. சத்தியத்தை பேசுவது அறம், ஆனால் கசப்பான சத்தியத்தையும் இனிமையாக பேசுவதே அறிவுடைமை. காட்டில் நேராக வளர்ந்திருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும். வளைந்து நெளிந்திருக்கும் மரங்கள் தப்பித்துவிடும். அதுபோலவே நேரிடையாக பேசுகிறேன் என்ற பெயரில் முரட்டுத்தனமாக பேசுவது உங்களுக்கு நண்பர்களை விட எதிரிகளையே அதிகம் உருவாக்கும். ஒரு கசப்பான மருந்தை அப்படியே கொடுத்தால் குழந்தை குடிக்காது. அதில் ஒரு துளி தேன் கலந்து கொடுத்தால் அமுதம் போல் பருகும். அதே போலத்தான் உண்மையும். ஒருவரை பார்த்து நீ செய்தது தவறு, உனக்கு அறிவே இல்லை என்று சொல்வதற்கும் நீ சிறப்பாக முயற்சி செய்திருக்கிறாய், ஆனால் இந்த ஒரு மாற்றத்தை செய்தால் இது இன்னும் பிரமாதமாக இருக்கும் என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இரண்டுமே ஒரே கருத்துதான், ஆனால் சொல்லும் விதம் மாறும்போது அதன் பலனும் மாறுகிறது. உங்கள் நாவிலிருந்து வரும் சொற்கள் தேனாக இருக்கட்டும், விஷமாக அல்ல. விதி 3: இடத்தை அறிந்து பேசுதல், சூழல் அறிவு. இடம், பொருள், ஏவல், இந்த மூன்றும் தெரிந்தவனே சாணக்கியரின் சீடன். அறிவாளிகள் கூடும் சபையில் உங்கள் அறிவை வெளிப்படுத்துங்கள், ஆனால் மூடர்கள் நிறைந்த சபையில் மௌனமாக இருப்பதே உங்களுக்கு பெருமை. ஒரு மகிழ்ச்சியான திருமண விழாவிற்கு சென்று அங்கே சோகத்தை பகிரக்கூடாது. அதே போல் ஒரு துக்க வீட்டில் நகைச்சுவை பேசக்கூடாது. உங்கள் மேலதிகாரியிடம் பேசும் பணிவு உங்கள் நண்பர்களிடம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் பல நேரங்களில் அவமானப்படுவதற்கு காரணமே எங்கே எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசுவதுதான். நீங்கள் பேசத் தொடங்கும் முன் 3 கேள்விகளை உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இது பேச வேண்டிய இடமா? இது பேச வேண்டிய நேரமா? எதிரில் இருப்பவர் நான் சொல்வதை கேட்கும் மனநிலையில் இருக்கிறா?
இந்த மூன்றிற்கும் உங்கள் உள்ளுணர்வு ஆம் என்று சொன்னால் மட்டுமே வாயை திறங்கள். தகுதியற்ற இடத்தில் நீங்கள் பேசும் மிக உயரிய கருத்து கூட குப்பையில் வீசப்பட்ட வைரத்திற்கு சமம். விதி 4. சுருக்கமாக பேசுதல் சொற்சிக்கனம். அதிகமாக பேசுபவன் ஏதோ ஒரு இடத்தில் தன்னை அறியாமலேயே உளறிவிடுவான். இது சாணக்கியரின் பொன் விதி. வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். தங்கம் விற்கும் வணிகன் அதை எப்படி ஒவ்வொரு கிராமமாக அளந்து கொடுக்கிறானோ அப்படி உங்கள் வார்த்தைகளை சிக்கனமாக செலவு செய்யுங்கள். நீங்கள் மணிக்கணக்காக பேசுவதை விட ஆழமான 4 வார்த்தைகளை நச் என்று சொன்னால் அது கேட்பவர் நெஞ்சில் கல்வெட்டாக பதியும். முட்டாள்கள் எப்போதுமே இடைவிடாது பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அறிஞர்கள் மௌனத்தை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவு உங்கள் வார்த்தைகளுக்கு சந்தையில் மதிப்பு கூடும். நீங்கள் வாயை திறந்தால் அந்த சொல் ஒரு அம்பை போல பாய வேண்டும். அது இலக்கை துல்லியமாக தாக்க வேண்டும். வளவளவென்று பேசுபவர்களை பார்த்தால் மக்கள் சலிப்படைவார்கள். ஆனால் குறைவாக பேசுபவர் எப்போது பேசுவார் என்று உலகம் காத்து கிடக்கும். விதி 5. ரகசியம் காத்தல். பேசும் கலையில் எது பேச வேண்டும் என்று தெரிவதை விட எதை பேசக்கூடாது என்று தெரிவது மிக முக்கியம். நம்மில் பலருக்கு இருக்கும் ஒரு பெரிய பலவீனம் என்னவென்றால் உணர்ச்சி வசப்படும் போது நம்முடைய ரகசியங்கள் அனைத்தையும் மற்றவர்களிடம் கொட்டிவிடுவோம். சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் ரகசியம் உன் தொண்டை குழிக்குள் இருக்கும் வரைதான் அது உனக்கு சொந்தம். அது உன் பற்களை தாண்டி வெளியே வந்துவிட்டால் அது உனக்கு யமன். உங்கள் பலவீனம், உங்கள் அடுத்த கட்ட திட்டங்கள், உங்கள் நிதி நிலைமை, இவற்றை யாரிடமும் பகிராதீர்கள். இன்று நண்பனாக இருப்பவன் நாளை எதிரியாக மாறலாம். அன்று நீங்கள் சொன்ன ரகசியமே நாளை உங்களுக்கு எதிரான கூர்மையான ஆயுதமாக மாறும். ஒரு சிறந்த ஆளுமை கொண்ட மனிதன் தன்னை எப்போதுமே ஒரு புரியாத புதிராகவே வைத்திருப்பான். விதி 6. உடல் மொழி எனும் மேஜிக். பேச்சு என்பது வெறும் குரலால் விளைவது மட்டுமல்ல, உங்கள் உடல் செய்யும் அசைவுகளும் ஒரு மொழிதான். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும் போது உங்கள் கைகள் நடுங்கினால் அல்லது உங்கள் கண்கள் தரையை பார்த்தால் நீங்கள் பேசுவது உண்மை என்று யாரும் நம்ப மாட்டார்கள். சிங்கத்தின் பார்வை எப்படி தீர்க்கமாக இருக்குமோ அப்படி உங்கள் பார்வை இருக்க வேண்டும். நேராக நிமிர்ந்து நின்று பேசுங்கள். எதிராளியின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து பேசுங்கள். உங்கள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருக்கட்டும். உங்கள் உடல் மொழியில் ஒரு உறுதி தெரிந்தால் மட்டுமே உங்கள் வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள். உங்கள் குரலை விட உங்கள் கண்கள் அதிகாரம் மிக்கதாக இருக்க வேண்டும். விதி 7. கேள்வியால் மடக்குதல், வினாவும் விவேகமும். இது ஒரு தற்காப்பு கலை போன்றது. விவாதங்களில் யாராவது உங்களை சிக்க வைக்க நினைத்தால் பதற்றமடைந்து பதில் சொல்ல தடுமாறாதீர்கள். அதற்கு பதிலாக ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை அவர்கள் பக்கமே வீசுங்கள். சாணக்கியர் சொல்கிறார், சரியான நேரத்தில் கேட்கப்படும் ஒரு கேள்வி பாதி விடைக்கு சமம். ஒருவர் உங்களை மட்டம் தட்டும் வகையில் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்வதை விட உங்கள் இந்த கேள்வியின் நோக்கம் என்ன, அல்லது நீங்கள் எதன் அடிப்படையில் இதை சொல்கிறீர்கள் என்று திருப்பி கேளுங்கள். இப்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும். அந்த இடைவெளியில் நீங்கள் சூழலை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். இந்த 7 விதிகளும் உங்கள் ஆளுமையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக உருவெடுக்க விரும்பினால் இப்போதே கமெண்ட்ஸில் நிச்சயமாக என்று பதிவிடுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பெரும் போர்க்களம். அந்த போர்க்களத்தில் உங்கள் அறிவு எனும் வாளை விட உங்கள் சொல் எனும் அம்புதான் அதிக தூரம் பாயும். சாணக்கியர் காட்டிய இந்த 7 வழிகளை உங்கள் தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்குங்கள். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் அவர்களை வழிநடத்த பயன்படுத்தும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த உலகமே உங்கள் காலடியில் இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால் மறக்காமல் ஃபயர் தாட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் ஒரு சிறந்த ஆளுமையாக மாற்ற உதவுங்கள். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.